RSA பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னாக்கா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நடந்து முடிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0, அதன் பிறகு அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரிலும் அரசியல் சாக்கடைகள் என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு மிக மோசமான அரசியல் விபச்சாரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலாவுகின்ற ஒருவர்கள் தான் திருச்சி சூர்யா, அதாவது திமுக கழகத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுடைய புதல்வன் திரு சூர்யா அவர்களை குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மீது போற போக்கில் சகட்டு மேனிக்கு சாக்கடையான வார்த்தைகளை எல்லாம் அள்ளி தெளித்திருக்கிறார். அவருக்கு தான் இன்னைக்கு வேப்பலை அடிக்க போறோம். அந்த வேப்பலை நீங்க எல்லாரும் பார்த்து மகிழுங்க, அப்படிதான் சொல்லணும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு ஒரு இயக்கத்தை குறித்து, ஒரு இயக்கத்தினுடைய தலைமையை குறித்து விமர்சனம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது முறையாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். போற போக்கில் என்ன வேணாலும் பேசிட முடியாது இல்லையா? அப்படி பேசுகின்றவர் தான் இவர். இதை ஏன் இப்படி சொல்றேன்னா, அவர் ஆரம்ப காலம் என்பது அவருடைய தந்தையார் இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் இருந்தது. அங்கே கனிமொழி அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு சப்போர்ட்டா தூணாக நின்றவர் என்று அவரே தம்பட்டம் அடித்துக் கொண்டார். அங்கு நிலைத்து கொள்ள முடியாது. அதாவது அவரை சொல்லுகின்ற விடயத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக கழகத்தில் எனக்கு பதவி கொடுக்கல, எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நான் திமுக கழகத்திலிருந்து விலகி பிஜேபியில நான் இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில அன்றைக்கு பிஜேபியில இணைந்தார். அதன் பிறகு பிஜேபியிலையும் அவருடைய போக்கு சரியில்லாதனால, இது போன்ற சாக்கடை அரசியல் அவர் பேசுகின்ற காரணத்தினால திரு அண்ணாமலை அவர்களால் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இன்றைக்கு அரசியலிலே ஒரு அனாதையாக திரிந்து கொண்டிருக்கிற, எந்த வண்டியில் ஏற வேண்டும் என்று கூட தெரியாமல், எந்த வண்டியில் ஏற முடியும், எந்த வண்டியில் ஏற போகிறோம் என்ற அந்த நிலைப்பாடு, மனநிலை குழப்பத்தோடு இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் கழக பொதுச் செயலாளர்களையும் குறித்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அவர் கேட்ட ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்லிதான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது, உங்களை யாரும் அழைக்கவில்லை, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை யாரும் அழைக்கவில்லை. இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, 2021 தேர்தலில் கேப்டன் அவர்களுக்காக மட்டுமே எடப்பாடியை அழைத்து அதிமுக கூட்டணியில் தேமுதிக சேர்க்க சொன்னார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் அதிமுக கூட்டணிக்கு போகவில்லை, அதனால்தான் தேமுதிகவை கூட்டணியில் எடப்பாடி சேர்த்து கொண்டார், வேறு வழி இல்லாமல். அடுத்து, மக்கள் உரிமையை மீட்க மாநாடு நடத்தினீர்கள், இங்கு மக்கள் உரை எங்க நீங்க ஆற்றினீர்கள், மக்களுக்காக ஏன் பேசவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, எல்லா தலைவர்களும் தலைவராக புகைப்படத்தை ஒவ்வொரு மீடியாக்கள்லாம் போட்டாங்க, ஆனா இளம் தலைவர் என்ற முறையில என்னுடைய புகைப்படத்தை போடவில்லை என்று விஜயபிரபாகரன் எப்படி கேட்கலாம், அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்து, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை, கேப்டனுடைய இறப்பு அனுதாபத்திற்காகத்தான் வாக்களித்தார்கள், அதனால்தான் விஜயபிரபாகரன் 2வது இடத்துக்கு வந்தார், இல்லைன்னா அது கூட வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 2026 அந்த அனுதாபம், கேப்டனுடைய அனுதாபம் என்பது இல்லை, கண்டிப்பாக அந்த தேமுதிக டெபாசிட் இழக்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, சாவு வீட்டுல ஒரு நாள் அழலாம் 2 நாள்லாம் நித்த அழுதுகிட்டு இருக்க முடியாது, அதனால கேப்டன் என்ற ஒரு விடயத்தை வைத்து அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து, மியாட் மருத்துவமனையில அந்நியார் அவர்கள் கேப்டன் அவர்களை அழைத்து சென்று விட்டு மீண்டும் திரும்ப அழைத்து சென்றதாக, அதை அந்த மியாட் மருத்துவமனையினுடைய மருத்துவர் இவரிடத்து திருச்சி சூர்யா அவர்களிடத்துல கூறியதாக அவர் கூறியிருக்கார். அதற்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கார். அடுத்து பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்களுடைய இறப்பை வைத்து இந்த அம்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது, மியாட் மருத்துவமனையில கேப்டன் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று, அதனால் நீங்கள் போலீஸ் கமிஷனருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை எல்லாம் கொடுத்ததாக அதுவும் கூட பேசியிருக்காரு. இன்னும் தவறான பேசியிருக்காரு. அதை தாண்டி இப்போ இன்னும் அடுத்தடுத்து வீடியோ கண்டென்ட்டுகள்ல அவர் போட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தேமுதிக பொதுச் செயலாளரும் குறித்து மிக 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 கேவலமான அற்ப விமர்சனத்தை அள்ளி தெளிச்சிருக்காரு. அதுவும் விபச்சாரின்னு சொல்லியிருக்காரு. என்ன கேட்கிறேன், இன்னைக்கு திமுக கழகத்துல இருந்து
பல்வேறு காரணங்களால் நீங்க திமுக கழகத்துல ஏன் ஆளுமையாக மாற முடியல? உங்க அப்பா திருச்சி சிவா வந்து அங்க எம்பியா இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு இப்ப பொன்முடியினுடைய மகன் அங்க ஆளுமையா இல்லையா? இனி ஜெகத்ரட்சனுடைய அவங்களுடைய வாரிசு இன்னும் எத்தனையோ அவர்களுடைய திமுக கழகத்தினுடைய முன்னாள் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மகன்கள் எல்லாம் அங்க வந்து ஆளுமையா இல்லையா? அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையா? அப்ப ஏன் திமுக கழகத்துல இருந்து உங்களை விரட்டினாங்க? இதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டா இவர் வெளியில வந்து சொல்லிடுறது அது திமுக எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அப்ப இதுக்கு பேர் என்னது? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குங்கிறத நான் சொல்றேன். திமுக கழகத்தில் நீ எதை எதிர்பார்த்தா உனக்கு எது கிடைக்கல, அது நீ பொது வழியில சொல்லி ஆகணும் இல்லையா? அது சொல்லவே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அது கிடைக்காத உடனே நீ திமுக கழகத்துக்கு நேர் எதிர் கருத்தியலை வைத்துக் கொண்டிருக்கிற, நேர் சித்தாந்தங்களை வைத்துக் கொண்டிருக்கிற பிஜேபியிடம் போய் தஞ்சம் புகுந்திருக்காரு. அந்த பிஜேபியிலாவது ஒழுங்கா இருப்பாருன்னு பார்த்தா அங்க பிஜேபியில இருந்து கொண்டு தலைவர்களை, அதாவது ஒரு அடித்தட்டு தொண்டன் என்ன வேணாலும் பேசலாம், ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசும்போது கூட பார்த்துதான் பேசணும் தலைவர்களை பேசும்போது. ஆனா இவர் வந்து சகட்டு மேனிக்கு எல்லா தலைவர்களையும் கண்ட மேனிக்கு விமர்சனம் பண்றது. எதுக்காக? அவர் வாங்குகின்ற 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காக வேண்டி, அந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, அந்த 2000 ரூபாய்க்காக வேண்டி சகட்டு மேனியில எல்லா தலைவர்களும் பேசுறாரு. இத காரணத்தினாலதான் இவரை நம்மளோடு வைத்து கொண்டால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்தவர் இவரை அந்த கட்சியிலிருந்து விலக்கி வச்சுறாங்க. அப்படி திமுக கழகத்திலிருந்தும் பிஜேபியில இருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டு இன்னைக்கு அரசியல் அனாதையாக இருந்து கொண்டிருக்கிற திருச்சி சூர்யா அவர்கள் தேமுதிகவை குறித்து பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. அப்படிதான் நான் சொல்லணும். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு வந்து தேமுதிகவை யாரும் அழைக்கல. சரி ராஜா, எங்களை யாரும் அழைக்கவே இல்லை. எங்களை அழைக்காத போது அதை குறித்து நீ ஏன் பேசுற? உனக்கு யார் அந்த அசைன்மெண்ட் கொடுத்தா? தேமுதிக இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. நீ எந்த இயக்கத்திலும் இல்லை, உனக்கு யார் அசைன்மெண்ட் கொடுத்தா? ஒருவேளை இந்த பொதுநலன் கருதக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொதுநலவாதியாக இருப்பீங்களோ? அப்படின்னா மக்கள் நம்பணும்ல. நீங்க இதுவரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியணும்ல. உங்க அப்பா காலத்துல இருந்தே நீங்க இதுவரைக்கும் திமுக கழகத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக குறை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்களோ தேமுதிக குறை சொல்லலாம். இன்னைக்கு பேசக்கூடிய பொருள் எது? இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக, இந்த தேர்தலுக்காக பேசு பொருளாக இருப்பது யார்? எந்த இயக்கம்? அதை பார்க்கும்போது திமுக விட்டுருங்க, அதிமுக விட்டுருங்க, பிஜேபி விட்டுருங்க, காங்கிரஸ் விட்டுருங்க, விஜயனுடைய இயக்கத்தையும் கூட விட்டுருங்க, அண்ணன் சீமான் அவர்களையும் விட்டுருங்க. தேமுதிகவை இன்னைக்கு ஹைலைட். தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக யாரோட கூட்டணி செல்கிறது, தேமுதிக யாரோட கூட்டணி செல்றது, இதுதான் அங்க கேள்வி. இதை வந்து பத்திரிகை ஊடகங்கள்ல கேட்கிற யார்கிட்ட கேட்கறாங்க? அந்நியார் அவர்கள்ட்ட கேட்கறாங்க, எங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்கறாங்க, தொண்டர்கள்ட்ட கேட்கறாங்க. இதுவே அரசியல்ல நீங்க முதல்ல பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். தேமுதிக வந்த ஒரு இயக்கம் இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது என்பதுக்கு இதுவே சான்று. நாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னா சைலண்டா போயிடலாமே. தேமுதிக யாரோடும் கூட்டணி இல்லை, அவங்க யாரும் கூட்டணி போக மாட்டாங்க, அவங்கள யாரும் கூட்டணி அழைக்க மாட்டாங்க, நீங்க சைலண்டா போயிடலாமே. அப்ப ஏன் எடுத்து பேசுறீங்கன்னா, நீங்கள் யாரிடத்திலேயோ காசை பெற்றுக்கொண்டு நீங்கள் நினைக்கின்ற கூட்டணிக்கு நீங்கள் சொல்லுகின்ற சீட்டுக்கு அடிபணிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை நீங்க வாங்கிட்டு தான் இன்னைக்கு நீங்க அதை பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து தேமுதிகவினுடைய தொண்டர்களும் இந்த இயக்கத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் பயப்பட போறது கிடையாது. ஏன்னா நாங்க அரசியல் பழகிட்டோம், அதனால எங்களுக்கு அதை குறித்து எந்த கவலை இல்லை. ஆனா சகட்டுமே நீ பேசுறீங்கல்ல, ஆனா நீங்க வந்து நீங்க வேணா திமுகல இருந்து பிஜேபிக்கும், பிஜேபியில இருந்து திமுக இன்னும் மாறி மாறி என்ன எத்தனை கையங்களும் நீங்க போகலாம். இதுக்கு பேர் அரசியல் விபச்சாரமோ சாக்கடையோ கிடையாது. ஆனா ஒரு கட்சின்னு சொன்னா, ஜனநாயக அடிப்படையில ஒரு கட்சி என்று சொன்னால், அந்த கட்சி இருக்கும் போது அந்த கட்சி தேர்தலுக்காக கண்டிப்பாக கூட்டணிக்கு பல கட்சிகளால் அழைக்கப்படும். இப்ப நாங்க போய் வலிஞ்சி எங்கள்கிட்ட எல்லாரும் கூட்டணி எங்க தலைமையில நாங்க கூட்டணி அமைக்கிறோமா? தேமுதிக தலைமையில எந்த கூட்டணி நாங்க இப்ப அமைச்சிட்டோம்? 2016க்கு பிறகு தேமுதிக தலைமையில் எந்த கூட்டணி அமைவதற்கு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். எந்த வீட்டு வாசல்ல போய் நீங்க எங்களுக்கு வாங்க நாங்க கூட்டமா? இல்லையே. இல்ல எந்த இடத்திலாவது அறிக்கையின் மூலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைய போகிறது, எனவே திமுக வாருங்க, அதிமுக வாங்க, எதா கட்சியா நாங்க கூட்டமா? இல்லையே. அப்ப எந்த அடிப்படையில சொல்றீங்க? அப்ப எப்படியாவது பேச வேண்டும், தேமுதிகவை டேமேஜ் பண்றணும் அப்படிங்கிறது உங்களோட அஜெண்டா. இந்த அஜெண்டாயை கொடுத்தவர்கள் உங்க பின்னணியில இருக்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது அதிமுக கூட்டணியில போயிட்டா இவ்வளவுதான் சீட்டு இருக்கணும், நீங்க அதை ஏன் நிர்ணயிக்கிறீங்க? அதான் இப்ப அவர் கடைசியா பேசும்போது ஒரு சில விஷயத்த சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவை எந்த கூட்டணிக்கும் எந்த கட்சிகளும் அழைக்க கூடாது. இதுல இருந்தே தெரியல உங்க பயம். தேமுதிக இந்த ஒரு நீங்கள் விரும்பாத ஒரு இடத்துல தேமுதிக போயிடுச்சுன்னா தேமுதிக இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு.
அந்த பயம்தான் உங்களை இப்படி பேச சொல்கிறது. அந்த யாருக்கு உருவாகிறதோ அவர்கள் கொடுத்த அஜெண்டாவை தான் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அது கிளியர் கட்டா தெரியுது. இதுக்கு ஒன்றும் பயந்தவர்கள் நாங்க கிடையாது. ஏன் எதை சொல்றேன்னா, இந்த அளவுக்கு நீங்க கடுமையான விமர்சனம் வைக்க வேண்டிய காரண காரியங்களே இல்லையே. எதுக்காக இப்படி பேசணும்? மியாட் மருத்துவமனைக்கு அந்நியார் அவர்கள் கேப்டன் அவர்களை கொண்டு சென்று விட்டு திரும்பி வந்துரு. எதுக்கு? மழை வெள்ளம் இருக்கும்போது அவங்க திரும்பி தான் கொண்டு வர முடியும். அந்த இடத்துக்கு போக முடியுமா? இந்த பொது அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? அப்ப திரும்பி வந்துட்டு மீண்டும் கொண்டு போறாங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களே. 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக கேப்டன் அவர்களே ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டாங்க. அப்ப எல்லாம் நீங்க எங்க போனீங்க? இந்த அக்கறை எப்படி வந்துச்சு? அப்புறம் சொல்றாரு, அது கேப்டன் இருக்கும்போது தான் கூட்டணி முடிவை சரியா எடுத்தார், அந்நியார் தான் அந்த எல்லாத்தையும் குமைச்சு விட்டுருக்காருன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு செல்லும் போது அந்த கூட்டணிக்காக கேப்டன் அவர்கள் தானே பேசும் பொருளா அங்க ஜெயலலிதா அவர்கள் இடத்துல இருந்து பேசினாங்க. அந்நியார் போனாங்களா? பிரேமலதா விஜயகாந்த் போனாங்களா? இல்லையே. அப்போ அந்த கூட்டணி முடிவு செஞ்சது யாரு? கேப்டன் தானே. அன்னைக்கு கூட்டணி முடிவு செஞ்சு அதுக்கு பிறகு சண்டை ஆயிடுச்சு, வந்தாச்சு. மறுபடியும் கூட்டணி 2016 வரைக்கும் கேப்டன் நல்ல உடல் திலகாத்திரமா தானே இருந்தாரு. அப்ப 2016 மக்கள் நல கூட்டணி அமையும் போது அன்றைக்கும் கூட்டணி முடிவை யார் செஞ்சா? கேப்டன் தானே செஞ்சிருப்பாரு. அந்நியாருக்கு இதுல என்ன பங்கு இருக்குது? என்ன ரோல் இருக்குது? அப்போ உங்களுக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசணும். ஏன்னா அந்த இயக்கத்தினுடைய தலைவர் மறைந்துட்டார். இந்த கட்சி எப்படியாவது அழிச்சிட முடியும். நாம அந்நியாரை இந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. அந்த தொண்டர்கள் எல்லாம் தன்னுடைய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஏன் அதை சொல்றேன்னா, இப்போதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது தொண்டர்களுக்கு அதீத நம்பிக்கை வருகிறது. இதை போன்ற நீங்கள் உங்களை போன்ற சாக்கடை விமர்சகர்கள் சொல்லத்தான் அவர்கள் மீது அளவற்ற பாசமும் அன்பும் பரிவும் தோன்றுகிறது. அவர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், இந்த இயக்கத்தை எப்படியா வளர்க்க வேண்டும், அதற்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு அதுக்கு இன்னும் ஒருபடி மேல போய்கிட்டு இருக்காங்க, வேலை பார்க்கறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சொல்லதான் எங்களுக்கு வேகம் கூடும், கட்சியை செயல்படுத்துற எண்ணம் வரும். அதுக்கு நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. அதை நம்ம ஓகே சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்களா, இன்னும் நிறைய விஷயத்த அடிக்கிட்டே போறீங்க. அரசியல் விபச்சாரி அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்துல 3 இயக்கங்களோட தேமுதிக பேசுன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், ஒரே நேரத்துல 3 இயக்கங்களோடு பேசுகின்ற தேமுதிகன்னு நீ பேசி அது விபச்சாரம் நீ சொல்றல, ஒரே நேரத்தில் தேமுதிகவோடு பேசுகின்ற திமுகவோ அதிமுக தாவேக அவங்க யார்? உன் பார்வையில அது யார்? அதையா நீ சொல்லல? அப்ப அந்த கட்சிகளை குறித்து நீ அவதூறு பிரிக்கணும் இல்லையா? விமர்சனம் வச்சிருக்கேன் இல்லையா? அப்ப நீ யாருக்கு சொம்பு தூக்குற? நீ யார்? உன் பின்னாடி யார் இருக்கிற? அப்ப உன்னோட அஜெண்டா என்ன? இதை நீ பேசணும் இல்லையா? சகட்டு மேனிக்கு என்ன வேணாலும் பேசலாம். அப்ப அவங்க மூணு கட்சி எங்களோட கூட்டணிக்கு பேசினா அது உனக்கு தவறா படல. நாங்க அவங்களோட பேசுறதாக ஒரு செய்தி வந்தா கூட அது உனக்கு தவறாப்படுது. இது என்ன மாதிரியான புரிதல்? எனக்கு புரியல. இதுதான் உண்மையிலேயே சாக்கடை அரசியல் விபச்சாரம்னு சொல்றது. நீ அரசியல் புரோக்கர், அரசியல் மாமா அப்படிதான் சொல்லணும். அரசியல்ல மாமா வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? உனக்கு பின்னாடி இருந்து உனக்கு காசும் பொருளாதாரம் பணமும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு முதலாளிக்காக நீ பேசிட்டு இருக்கிற. அந்த முதலாளி நீ யாரை பின்புலமாக வைத்து நீ பேசிட்டு இருக்கிறியோ அவருக்காகத்தான் நீ அந்த அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கிற. ஆனா அது ஒருபோதும் நீங்க எவ்வளவுதான் விமர்சனங்களை கட்டி அவிழ்த்து விட்டாலும் தேமுதிக மீது இனிமே நீங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இன்னைக்கு கேப்டனுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இழந்தாலும் இன்னைக்கு தங்களுடைய தொண்டர்களுக்காக களத்துல நிக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கேப்டனுடைய துணைவியார் நீங்க அழிக்க நினைச்சாலும் அதை அழிக்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, பயப்படவே இல்லை. நீங்க அவங்கதான் ஒரே வார்த்தை சொல்றாங்க, நீங்க யூடியூப்ல இருந்து என்ன வேணா பேசிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, என் தொண்டர்களுக்காக என் தொண்டர்களை தலை குனிய விட மாட்டேன் அப்படி அவங்க பேசுறாங்கல்ல. அப்ப கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடியே நீங்க விமர்சனத்துக்கு வர்றீங்கன்னா நீங்க திமுக மேலேயோ அதிமுகவிலையோ இல்ல மற்ற இயக்கங்கள் மேலே ஏன் நீ அந்த விமர்சனத்தை வைக்கல? ஏன்னா அவங்க மீது நீ விமர்சனம் பண்ணா அவங்க நேரடியா உங்களை அட்டாக் பண்ணி ரவுடிசம் பண்ணுவான். ஏன்னா அந்த கட்சிகளே ரவுடி தானே. ஆனா தேமுதிக காரன் மட்டும்தான் அமைதியா போகன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இனி தேமுதிகவும் அடிக்க உதைக்கு உததான். கேப்டன் சொன்ன மாதிரி நான் காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் இனிமே நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இனிமே தேமுதிக காரன் ஒருத்தரையும் சீண்டும் போது இந்த கட்சியை தூண்டும் போது நீ சீண்டுனா ஒவ்வொருத்தரும் காந்தியா இருக்க மாட்டாங்க, சுபாஷ் சந்திர போஸா தான் மாறுவாங்க. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும். வீட்டுல தூங்க முடியாத ராஜா தூங்க விட மாட்டாங்க தேமுதிக காரங்க. ஏன்னா நீ வைக்கிற விமர்சனம் அப்படி. அரசியல் விபச்சாரம் நீ சொல்ல இல்லையா? அதாவது ஒரு விபச்சாரிக்கு என்ன விபச்சாரம்னா என்ன? படுக்கை அறைக்கு அழைக்கின்றவங்கள விபச்சாரம் நீ சொல்றியே, நீ அப்ப யாரோட போய் தான் இந்த நிலையில இருக்கிறியா? நீ அத மாதிரி தொழில் பார்த்துதான் இன்னைக்கு அரசியல் நீ வளர்ந்தியா?
அப்போ ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்களை பேசும்போது மட்டு மரியாதைலாம் நம்ம பேசக்கூடாது. சகட்டு மேனிக்கு பேசுறது எல்லாம் தவறு இல்லையா? இது போன்ற நிலை இருக்குமானால் இன்னும் கடுமையான விமர்சனத்தை நாங்களும் வைப்போம். அது திருச்சி சூர்யான்னு இல்லை, எந்த சூர்யா வந்தாலும் இனி நாங்க விட போறதா இல்லை, தேமுதிக தூங்க போறதா இல்லை, நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். சரிங்களா? அதனால இப்போ டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடுறீங்க, என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிட்டு போறீங்க. திருச்சி சூர்யா அவர்களை 2024 நாடாளுமன்ற 21 தேர்தல் 2021 தேர்தல்ல நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில தான், கேப்டன் அவர்களுக்காக நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில தான் அனைத்து இந்த அதிமுக அணியில தேமுதிகவை சேர்த்தாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிஜேபியினுடைய ஒரு பிரதம மந்திரி, அதாவது நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சொல்லித்தான் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேட்கிறார் என்று சொன்னால் அவர் அனைத்து இந்த அதிமுகவை பிஜேபிக்கு வித்துட்டாரா? இதை சொல்லணும் இல்லையா? பிஜேபி அவர் வித்துட்டாரா, அடிமையாக்கிட்டாரா ஒட்டுமொத்தமா? அப்போ எதை எடுத்தாலும் பிஜேபி சொல்வதைத்தான் இவர் கேட்பார். இவர் ஒரு தலைவர் கிடையாது, இவர் ஒரு ஏஜென்ட், ஒரு புரோக்கர், அப்படிதான் சொல்லணும். அப்ப அந்த புரோக்கரை கண்டிக்கிறதுக்கு பதிலா நேர்மையாக அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை வளர்ச்சி அடைவதனால், இந்த கட்சிக்கு வாக்கு சதவீதம் இருப்பதால், பல்வேறு இயக்கங்கள் பேசப்படுவதால் அந்த விஷயத்தை நீங்க அவமானப்படுத்த நினைக்கிறீங்க. இந்த இயக்கத்திற்கு எதுவும் சீட்டு கூடுதல் கொடுத்துடக்கூடாது, இந்த இயக்கம் வளர்ந்துடக்கூடாது, இதுல நீங்க குறியா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமியோடு அனைத்து இந்த அதிமுகவோடு யாருமே கூட்டணிக்கு செல்லாதனுடைய காரணமா தான் தேமுதிக அணைத்து கொண்டார். நான் என்ன கேட்கிறேன், யாருமே கூட்டணிக்கு செல்லல அதனாலதான் போனாங்கன்னா அப்ப அதே அதிமுக தானே இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு மட்டும் எப்படி போறாங்க? ஐயா பாமக காரங்க இப்ப எதுக்கு இப்ப எங்க அடிபணிஞ்சாங்க? டிடிவி எதுக்கு போய் அடிபணிஞ்சாரு? அப்ப எந்த பின்னணியில அவங்க போய் அடிபணிக்கிறாங்க? அப்ப இவங்கள போல தேமுதிக போய் அடிபணிக்கணும். நீங்க சொல்றதுதான் ஆர்டர் அப்படி கேட்டு நீங்க இப்படி ஐயான்னு சொல்லி பணியோட இருக்கணுமா? வாய்ப்பு இல்லை ராஜா. அதுக்கு ஏன் இதுனா, நாங்க கண்ணியமாக ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறோம், கண்ணியமான ஒரு தலைவர் வளர்த்த பிள்ளைகள், நாங்க கண்ணியமாகத்தான் இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு தார்மீக உரிமை இருக்குது, நியாயம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது, எங்களுக்குன்னு வாக்கு சதவீதம் இருக்கு. அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில நாங்க எங்களுடைய சீட் ஷேரிங் கேட்க தான் செய்வோம், பார்கெனிங் பண்ணதான் செய்வோம், நாங்க பார்கெனிங் ஸ்ட்ராங்கா பண்ணதான் செய்வோம். உங்களுக்கு எங்க நோகுதுன்னு கேட்கிறேன். அப்ப நீங்க பண்றது எல்லாமே தான். ஏன்னா 2024 நீங்க சொல்ற அதே அனைத்து இந்த அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழந்துச்சு, பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு யாரால வந்துச்சு? தேமுதிக அந்த கூட்டணி கிட்டத்தட்ட விஜயபிரபாரன் வென்றதையே இன்னைக்கு மாற்றி அமைச்சு பேசினாங்க. எதுக்காக? ஏன் அங்க இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அந்த நேரத்துல இதே ஒரு அதிமுக அந்த தொகுதியில இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருந்திருந்தால் இதே ராஜேந்திர பாலாஜி சும்மா இருந்திருப்பாரா? இருப்பார் அவர் சும்மா? அங்க என்ன மாதிரி ஃபைட் ஓடி இருக்கு, அங்க என்ன கலவர பூமியா மாறி இருக்குன்னு தெரியும். ஆனா அன்றைக்கு விஜயபிரபாகரன் என்ற ஒரு ஆளுமை ஜெயித்து விட்டால் அனைத்து இந்த அதிமுக கெட்ட பேர் வரும் என்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் விஜயபிரபாகரனை வெற்றி பெற வைக்க கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்த அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வேலை, அன்னைக்கு இருந்தவங்க வேலை பார்த்தாங்க, அந்த கட்சியில இருந்தவங்க எல்லாரும் வேலை பார்த்தாங்க, அனைத்து இந்த அதிமுக இருந்தவங்க. அப்போ இது முழுமையா இன்னைக்கு மக்களுக்கும் தெளிவா வந்துருச்சு இல்லையா? அப்ப நாங்க நம்பி ஒரு கட்சிக்கு நாங்க கூட்டணிக்கு போனா கூட்டணி தர்மத்தோட தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கிறோம், நீங்க நடக்கிறீங்களா? அப்ப அந்த அடிப்படையில எங்களுக்கு தேவையானது நாங்க கேட்டு பெறுவதற்கு நாங்கள் பார்கெனிங் பண்ணதான் செய்வோம். ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன், எங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும்போது நாங்க கேட்கதான் செய்வோம், நாங்க கேட்கறத நீ கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட எதுக்கு அடி பண்ணி போறோம், நாங்க வேற இயக்கம் எதுக்கு, எங்களுக்கு எந்த இயக்கத்தோட நாங்க தொடரணுமோ இல்ல நாங்க தனித்து நிற்க போறோம், யாரோட வைக்கணும், யாரோட கூட்டணி, அது ஏன் கட்சி உரிமை, என் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, தத்துவம் இருக்குது, நாங்க அதைத்தான் பார்க்க முடியுமே தவிர நீங்க சொல்லுகிற சீட்டுக்காண்டி நாங்க போய் அடிபணிஞ்சு போகணுமா, எங்க அந்நியர் அவர்கள் தலை கொடுக்கணுமா? அப்ப அந்த தொண்டர்கள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. இந்த கட்சி இருக்கிறதே அவங்களுடைய தம்பிக்கும் அவங்களுடைய மகனுக்காக தான் இருக்குது. ஐயா இதுவரைக்கும் எத்தனை முறை அவங்க தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கப்பா? சொல்லு ராஜா. இதே அதிமுக கூட்டணியில நாங்க நாடாளுமன்ற தேர்தல் இதுக்கு முன்னாடி நாங்க நிற்கும் போது வாய்ப்பு கொடுத்தீங்களா? பிஜேபி கூட நிற்கும்போது வாய்ப்பு கொடுத்தீங்களா? இந்த மக்கள் வாய்ப்பு தந்தாங்களா? அப்ப எந்த அடிப்படையில் அவங்களுக்காக தான்? அவங்களுக்காக நான் என்ன கேட்கிறேன், 2011 தேர்தலில் 29 எம்எல்ஏக்களை பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானோம். அந்த சட்டமன்ற எதிர்கட்சியாக இருந்த போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெற்றாரா? இல்லை. எல்கே சுதீஷ் இடம்பெற்றாரா? இல்லை. தம்பி விஜயபிரபாகரன் இடம்பெற்றாரா? இல்லை. யார் இடம்பெற்றாங்க? இப்ப
இப்ப பல்வேறு கட்சிகளுக்கு பிரிந்து ஓடி இருக்காங்கல்ல, காசுக்காகவும் பொருளாதாரத்துக்கும் பண்ணி மாதிரி பீதுன்னு போயிருக்காங்கல்ல, அவங்கதான் அந்த இடம் பெற்றாங்க. யாருக்காக அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும் மக்களுக்கு? இப்ப சொல்றாங்கல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்கிற, உன்னை நம்பி இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்கிற, சீட்டு கொடு. ஆனா யாருக்கு ராஜா கொடுத்தாங்க? சாதாரண சைக்கிள் ஓட்டுன, சைக்கிள் கடை வைத்திருந்த ஒரு நல்ல தம்பியான இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அழகு பார்த்தாங்கன்னா கேப்டன் எப்படிப்பட்ட ஆளுமை, நீ அதை புரிந்து கொள்ளணும். வருஷத்துக்கு சகட்டமே நீ என்ன பேசுவியா? எவ்வளவு ஏழ்மையில் இருக்கின்றவர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த ஒரு கேப்டன் இந்த இயக்கம். அப்போ அதே கொள்கையோடு அவரை பின் தொடர்ந்து வருகின்ற பிரேமலதா விஜயகாந்த் அந்த தவறை பண்ணுவாங்களா? அந்த மக்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் தான் நினைப்பாங்க. அதனாலதான் நாங்க சீட்டு கூடுதல் கேட்கிறோம். அதுல உனக்கு எங்க வலிக்குது? நாங்க எங்களுக்கான சீட்டு தாரது வரைக்கும் நாங்க போராடதான் செய்வோம். போராடுறதான் ஒரு இயக்கத்தினுடைய தனி குணம். அப்ப தேமுதிக மட்டும் நீங்க ஏன் டார்கெட் பண்றீங்கன்னா, நீங்க சொல்லுகின்றதுக்கு அவங்க படியல. அவங்க இப்படி கூல கும்பிடு போட்டு ஐயா சாமின்னு உடன்படல. சரி, 300 கோடி ரூபாய் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்து ஏன் எனக்கே தெரியும், ஆதாரத்தை காட்டியா? சரி, நான் கேட்கறேன், இவ்வளவு நாள் பேசாம இப்ப ஏன் அதை பேசுற? அப்ப தேர்தல் வந்தவன மட்டும் தேமுதிக ஏன் டார்கெட் செய்யப்படுது? இதுல இருந்து மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, தேர்தல் வந்தா மட்டும் தேமுதிக பேரம் பேசுது. நாங்க தான் நிதானமா சொல்றோம், நாங்க யாரோட கூட்டணி நீங்க நிதானமா சிந்தித்து தான் செயல்படும் சொல்றாங்கல்ல. மக்களை சிந்திக்க வேண்டும். மக்களுக்காக நாங்க பிரதிநிதியா வரணும்னா எங்களுக்கு சீட்டு வேணும், நாங்க ஜெயிக்கணும். சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் நாங்க பேச முடியும். அப்ப நாங்க எந்த கூட்டணியில் நாங்க யாரோட அமைஞ்சு எங்களுக்கு எவ்வளவு சீட்டு வேணுங்கிறத நாங்க முடிவு பண்ணணும். அப்ப நாங்க யாரோடு நாங்க கூட்டணிக்காக எங்களோடு யாரை அழைத்தாலும் அவர்களோடு நாங்கள் பேசினாலும் அதை நாங்க பேசிதானே ஆகணும். அதை பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்க யாரு? அதான் விபச்சாரம் நீ சொல்ற. அப்ப இத்தனை கட்சிகளுக்கு மாறி போகலாம். இவ்வளவு ரூபாய் நீ வாங்கிட்டு இன்னைக்கு யூடியூப் சேனலுக்கு நீ பேட்டி கொடுக்கலாம், நீ விபச்சாரி இல்லையா? உன்னை அந்த விபச்சாரத்துல இருந்து வளர்த்து விட்டவங்க யாரு? திமுக பின்னணி பாரம்பரியத்துல இருந்து வந்த நீ தானே. உனக்கு அதே குணம் தானே இருக்கும். அப்ப நீ யாருக்காக நீ வேலை பார்க்கற? நிஜமாவே அரசியல் அனாதையாக்கப்பட்ட நீ இன்னைக்கு எப்படியாவது ஒரு இயக்கத்துல தொங்க வேண்டும்னா யாரு கால் கையில விழு, கும்பிடு, செய்த பாவத்தை கழுவு. அப்ப நீ உன்னை சேர்த்துக்குவாங்க. அதை விட்டுட்டு ஒரு கட்சியை எப்படியாவது பழி போட்டு நாம வரணும்னு நினைக்கிறா இல்லையா? இது எவ்வளவு பெரிய விபச்சாரம் தெரியுமா? கேப்டனுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில நீ பேசிட்டு இருக்கிற. ஒரு தலைவர் மறைந்தாங்கன்னு சொன்னா அந்த மறைந்த தலைவர்களை குறித்து பேசுறதே அவதூறு. அப்படிப்பட்ட அவதூறு தான் நீ இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற. நான் என்ன கேட்கிறேன், நீ அவ்வளவு நல்லவனா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? அன்றைக்கே நீ இப்ப சொல்றல்ல, அன்றைக்கே தேமுதிக தலைவரை இப்படி எல்லாம் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் செஞ்சாருன்னு உன்னால சொல்ல முடியுதா? அந்த கூட்டத்தை அன்னைக்கு ஆஃப் பண்ணது யாரு? அன்னைக்கு அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது சென்னையில அந்நியார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் கலைஞ்சு போனான். அப்படி இல்லைன்னா அந்த இடமே ஸ்தம்பிச்சிருக்கும். அது தெரியுமா உனக்கு? அதுதான் சொல்றேன் இல்லையா, நல்ல இயக்கத்தை நீங்கள் அழிக்க வேண்டும். நீங்க எத்தனை முறை நீங்க போராடினாலும் அது என்னைக்கும் தங்கம், புடம் போட்ட தங்கம் போல் அது என்னைக்கும் மீண்டும் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அழிக்க நினைச்சாலும் அது வந்துகிட்டே இருக்கும். வாழை அடி வாழை வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு திருச்சி சூர்யா நினைச்சு உனக்கு பண்ணிட போறது இல்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அறிவாற்றல் இருக்குல்ல. கேப்டன் என்னென்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்ப கேப்டன் அத்தனை கோடி ரூபாயை இழக்கும் போது இப்ப நீ சொல்றீங்கல்ல, இவ்வளவு கோடி ரூபாய் இழந்திருக்காரு கேப்டன், சொத்தை இழந்திருக்காரு, பொருளாதாரத்தை, மானத்தை, மரியாதை, உயிரை இழந்துட்டாரு. யாருக்காக இழந்தார் கேப்டன்? இந்த மக்களுக்காக. அப்படி இழக்கும் போது அந்த இழப்புகளுக்கெல்லாம் பின்னாடி இருந்தது யார்? பிரேமலதா விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமை. அவங்க இருந்ததுனால தான் இன்றைக்கு தேமுதிக இன்னைக்கும் உயிர்ப்போட இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு பெண்மணி வளர விடக்கூடாது, அவங்கள அரசியல் விபச்சாரின். அறிவு இருக்கா உனக்கு? உண்மையில அறிவு இருக்கா? ஒரு பெண்மணியை பார்த்து விபச்சாரின்னு பேசக்கூடிய நீ, அதான் சொல்றேன் இல்லையா, குணத்தோட சேரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி உன்னுடைய குணம் என்ன, நீ பீத்திங்கக்கூடிய புத்தி. அதனாலதான் உனக்கு அந்த புத்தி வருது. ஏன்னா உன் பாரம்பரிய திமுக வந்தோம்ல, அதனால அந்த பேசி மகனே என்று அழைக்கிற மாதிரி உன்னுடைய பேச்சு விபச்சாரின்னு ஏன் வருதுன்னா, அந்த புத்தி, விபச்சாரத்துக்கு விலைய போறவனுக்கு அந்த புத்தி தான் வரும். அதனால நீ அப்படிதான் பேசுவ. அதனால இனி தேமுதிக நீ சீண்டுனா, தேமுதிக சீண்டுனா கண்டிப்பா உனக்கு பதிலடி இருக்கு. ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ ஒரு தொண்டர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி அவங்களை எப்படியா காயப்படுத்தன்னு நினைக்கிற. நீ அந்நியார் எப்படி பேசுனா இவங்க பார்த்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு வேற யாரையும் நம்பி விட்டுட்டு போகல கேப்டன். அவருடைய மனசாட்சி, அவரோட உயிர் பிரியும் போது என் தொண்டர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் பார்த்துக் கொள்வாங்கன்னு நினைச்சுதான் அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த 2 தம்பிமார்களையும் இவங்களையும் நட்டாத்துல விட்டுட்டு போகும்போது அவருடைய உயிர் எப்படி பிரிஞ்சிருக்கும்? என் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு, உன்னை நம்பி இருக்க ஒரு கூட்டம் இருக்கு, அதை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அப்ப அதுக்காகத்தான் இந்த போராடுறாங்களே தவிர அவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாத்தியம் பண்ண எத்தனை வழிமுறை இருக்கியா? நீ ஒன்ன மாதிரி பட்டவங்க நினைச்சியா? அவங்க களத்துல நேரில் அவங்கள பேசிருக்கிறா? நீ
பிரேமலதா விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமை ஒரு பெண் எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்களோட நேரடியாக பேசுறியா நீ? சகட்டு மேனிக்கு வாயில வாரதெல்லாம் வார்த்தை, வாட்ஸ்அப்ல வாரதெல்லாம் செய்தி, யூடியூப்ல வாரதெல்லாம் செய்தி. உண்மைன்னு ஒண்ணு உறங்காம இருக்கும் தெரியுமா உனக்கு? அந்த உண்மை என்னைக்கு உறக்க சொல்லிதான் பழக்கம். தேமுதிக காரணம் நீ குறித்து அவதூறா பேசு, அது உனக்கு பதிலடி எப்படி வருதுன்னு பாரு. இனி நீ ஒரு முறை பேசுவா. ஏன் இதை சொல்றேன்னா, நீ வந்து பேசி சரி, நீ ஆதாரத்தை வெளியிடு. நான் என்ன சொல்றேன்னா, அந்நியாருமே தவறே இருக்கட்டுங்க, நேர்மறையான நீ ஒரு அரசியல் நடத்துறதா இருந்தா நீ வந்து ஆதாரத்தை வெளியிட்டு பேசு. ஆதாரம் இல்லாம அங்க இருக்குது இங்க இருக்குது, டாக்டர் சொன்னாரு, அவரு சொன்னாரு, மேட் மருத்துவத்தை கொண்டு வந்தாரு, இதெல்லாம் ஏன் பேசுற? அப்போ உனக்கு என்னன்னா ஆதாரம் இருந்தா நீ பேச மாட்டேன். ஏன்னா போற போக்குல ஒரு புரளியை கிளப்பி விட்டுட்டேன்னா அந்த புரளி வெடித்து தேமுதிக அழித்துடன் நீ நினைக்கிற. அப்படி கிடையாது ராஜா. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான். ஏன்னா கேப்டன் தன்னுடைய உயிரை விட்டு சென்று இந்த இயக்கத்தை வளர்த்து சென்றிருக்காரு. அதுதான் உண்மை. அதனால நீ என்ன வேணா பேசு. விபச்சாரம் சொன்ன வார்த்தை என்னைக்கு உன் வாயிலிருந்து வந்ததோ அன்றே உன்னுடைய அரசியல் அழிவு பாதைக்கு சென்று விட்டதாக அர்த்தம். அதாவது இதுவரைக்கும் நீ பகுதி நேர அரசியல்வாதியா கூட இல்லை. ஆனா இனி நீ முழு நேர அரசியல்வாதியா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன் சொல்றேன்னா, எல்லா கட்சிகளும் விரட்டி அடிக்கப்பட்டு நீ அரசியல் அனாதையா விபச்சாரியா நீ இருந்துகிட்டு இருக்கல, அரசியல் புரோக்கர் மாமாவா இருக்கிறல்ல, இந்த மாமா தொழிலுக்கு கூட வந்து லாய்க்கு இல்லாம இந்த மக்கள் ஓட ஓட வந்து விரட்டி அடிக்க போறாங்க. ஏன்னா நீ எந்த கட்சிக்காக நீ சொம்பு தூக்கன்னு நினைக்கிறியோ அந்த கட்சியை ஒன்னு விரட்டி அடிக்கும். ஏன்னா நீ பாரு, ஏன்னா இந்த மக்கள் அப்படி இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் இப்ப சொல்றா இல்லையா, அனுதாபத்தை எப்படி ஓட்டா கன்வெர்ட் பண்ண நினைக்கிறாங்க. யோ, கேப்டனை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றல, கேப்டனை வச்சு அரசியல் செய்யாம என்ன எடப்பாடிக்கு பழனிசாமி வச்சு அரசியல் செய்யணுமா? திமுகவினுடைய ஸ்டாலினை வச்சு அரசியல் பண்ணணுமா? இல்ல பிஜேபி வச்சு அரசியல் பண்ணணுமா? இல்ல காங்கிரஸ் வச்சு அரசியல் பண்ணணுமா? தேமுதிகங்கிற முகம் யாரியா? தேமுதிக என்கிறதை கேப்டன் என்ற ஒரு ஒற்றை சொல்லுக்காகத்தான், அவர் தந்த கொள்கை கோட்பாடு தத்துவத்துக்காகத்தான். அப்படி இருக்கும்போது அவரை வைத்துத்தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தால் அரசியல் பண்ண முடியும், இயக்க தலைவர்கள் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ கேப்டனை வச்சு கேப்டன் தான் எங்களுடைய உயிர், கேப்டனை வைத்து தான் நாங்கள் அரசியல் செய்ய முடியும், உங்களை வைத்து அரசியல் செய்ய. அவர் சொன்ன கொள்கை கோட்பாடு தத்துவத்தின் அடிப்படையில் இன்னைக்கு தேமுதிக இயங்கி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக நாங்கள் அதை தொடருவோம். இனி ஒரு வாட்டி நீ பேசினா செருப்ப ஒன்று அடிப்பேன். நன்றி.